எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த கால வேளைகளிலே தேவநாமத்தை உயர்த்தும்படியாக நாம் ஒருமனப்படுகிறோம். உங்களை நான் வரவேற்கிறேன் இயேசுவின் நாமத்தில். கடந்த நாட்களெல்லாம் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். இந்த புதிய நாட்களிலும் அவரை ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்தும்படியாக நம்மளை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. இந்த நேரத்தில் நம்ம தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த கால வேளைகளில் நாமத்தை உயர்த்துகிறோம். நாமத்தை ஆராதித்து மகிமைப்படுத்தும் போது பிரசனை எங்களை நடத்துவதாக. இந்த நேரலை மூலமாக ஆராதனைக்கு எங்களோடு கூட இதோடு கூட இணைந்து ஆண்டவரே இந்த நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற ஆராதிக்க தயாராகி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க ராஜா. நீங்கள் பிரசனத்தினால் நிரப்புங்க. வீடுகளிலும் பிரசனம் இறங்கட்டும். நீர் வழிநடத்துங்கப்பா. கருத்தில் ஒப்புக்கொள்ளுகிறேன். இந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காலையில் ஸ்தோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் தியானம், மாலையில் சங்கீத ராகம், எங்கள் மன்னவன் இயேசுவை பாடும் என்று சொல்லி நம்ம காலையிலே ஸ்தோத்திர கீதங்களை எழுதுவோம். காலையில் ஸ்தோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் தியானம். காலையில் ஸ்தோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் தியானம். மாலையில் சங்கீத ராகம், மாலையில் சங்கீத ராகம், எங்கள் மன்னவன் இயேசுவை பாடும், எங்கள் மன்னவன் இயேசுவை பாடும் பாடும். காலையில் ஸ்தோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் தியானம். காலையில் ஸ்தோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் தியானம். அல்லாடில் ஒன்றை கூட்டி தந்து, அல்லாடில் ஒன்றை கூட்டி தந்து, எங்களை வாழவை நீரே ஸ்தோத்திரம், எங்களை வாழவை நீரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். காலையில் ஸ்தோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் தியானம். காலையில் ஸ்தோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் தியானம். ஏழனின் கண்ணிக்கு தப்புவித்து, ஏழனின் கண்ணிக்கு தப்புவித்து, என்னை சிறகால் மூடி காத்தி ஸ்தோத்திரம், எங்களை சிறகால் மூடி காத்தி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். காலையில் ஸ்தோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் தியானம். காலையில் ஸ்தோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் தியானம். குருடை தந்தாதரித்து, குருடை தந்தாதரித்து, எனக்கு உதவி செய்தீரே ஸ்தோத்திரம், எனக்கு உதவி செய்தீரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். காலையில் ஸ்தோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் தியானம். காலையில் ஸ்தோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் தியானம். பலவித நன்மைகள் தந்து, பலவித நன்மைகள் தந்து, என்னை பலவானாக்கினி ஸ்தோத்திரம், என்னை பலவானாக்கினி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். காலையில் ஸ்தோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் தியானம். காலையில் ஸ்தோத்திர
ஒன்றை கூட்டி தந்து, வாழ்நாளில் ஒன்றை கூட்டி தந்து எங்களை வாழ வைத்தீரே சோத்திரம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளையும் நீ கூட்டி தந்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர்தான் அப்பா எங்க வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாட்களையும் கூட்டி தந்து அதிலே நாங்கள் உண்மை மகிழ்படுத்தும்படியாக எங்களுக்கு அனுக்கிரகம் செய்திருக்கீங்க அப்பா. உமக்கு நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றி சொல்லி துதிப்போம். செய்த நன்மைக்காகவே துதிப்போம், நம் இயேசுவையே துதிப்போம் என்று சொல்லி நன்றி சொல்லி துதித்து தேவனை மகிழ்படுத்தோம். கடந்த நாட்களில் கண்மணி போல கருத்தாய் நம்மை காத்து கொண்டாரே, அன்பவரை காப்பவரை கரம் தட்டி நாம் துதிப்போம். கட்டி தேவனை மகிழ்படுத்தோம், நன்றி சொல்லி துதிப்போம். சோதனை நேரத்தில்
வேண்டிடும் போது துணையாய் எங்களுக்கு இருந்தவரே, நல்ல துணையாளராக எங்கள் கூட நடத்தினீங்கப்பா. எங்க பலவீனத்தின் மத்தியில உங்க பலன் எங்கள் கூட இருந்து நடத்தியது ஆண்டவரே. ஏசப்பா, நீர் எங்களுடன் கூட இருந்து எல்லா விதங்களிலும் எங்களை பாதுகாத்து நடத்தினீங்க ராஜா. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நீர் அற்புத 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 இயேசுவை நாங்கள் ஆராதித்து மகிழ்கிறோம். அற்புத இயேசு ராஜனே, உத்தமமான ஆளனே, நீரே என் ஆறுதல் என்று சொல்லி அவரை நாம் ஆராதித்து மகிழ்வோமாக. என் கோட்டை, என் துருகம், நான் நம்பினவர், என் அடைக்கலம் என்று சொல்லி அற்புத இயேசு ராஜனே, உத்தமமானவனே, நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல். அற்புத இயேசு ராஜனே, உத்தமமானவனே, நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல். என் கோட்டை, என் துருகம், நான் நம்பினவர், என் அடைக்கலம். 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 அற்புத இயேசு ராஜனே, உத்தமமானவனே, நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல். நனவிலும் அருளே நீர் செய்த நன்மைகள், நனவிலும் அருளே நீர் செய்த அதிசயங்கள், நனவிலும் அருளே நீர் செய்த நன்மைகள், நனவிலும் அருளே நீர் செய்த அதிசயங்கள். என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம், என் இயேசு. என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம், என் இயேசு. அற்புத இயேசு ராஜனே, உத்தமமானவனே, அற்புத இயேசு, அற்புத இயேசு ராஜனே. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவர், இருளிலிருந்து புதையலை கொண்டு வருபவர். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவர், இருளிலிருந்து புதையலை கொண்டு வருபவர். நீ பெரியவர், நீ பாத்திரர், எனக்குரியவர், என் இயேசு. நீ பெரியவர், நீ பாத்திரர், எனக்குரியவர்,
ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்பவர், இருளிலிருந்து புதையலை கொண்டு வருபவர். பெரியவர் அப்பா, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர், ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளிதனிலே வாசம் செய்கிறவருமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கே கனமகிமை நாங்கள் செலுத்துகிறோம். உம்மை மகிழ்ந்து உம்மை துதித்து மகிழ்ந்து நாங்கள் உம்மை முழுமனதார ஆராதிக்கிறோம். எங்கள் சர்வவல்ல தேவனே, உமக்கு கோடி ஸ்தோத்திர ராஜா. நீரே எங்கள் பலன், எங்கள் கண்மலை, எங்கள் கோட்டை துருகமானவர் ஐயா. ஹல்லேலூயா. इस जमीन ये आसमान सब है तेरे रचना है. हालेलुया. இந்த வானம் பூமியாவும் நீர் படைத்தீர். हालेलुया. हर दिन मैं देखूं तुझे प्यारे मसीहा मेरे, है तमन्ना बस इतनी, हर पल मिलूं तुझसे. कैसे बयान करूं कितना मैं तुझको चाहूं. दिल जाए बस एक तू, फोटो से सुना मनो.
ஆகாயம், சமுத்திரங்கள் எல்லாவற்றையும் உருவாக்கி எங்களையும் உருவாக்கி உமக்கென்று படைத்தீங்கப்பா. நாங்கள் உம்மை போற்றுகிறோம், நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், உம்மையே வணங்குகிறோம். தகப்பனை இந்த நேரத்தில் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதா. तेरी आराधना ओ यीशु, तेरी आराधना। तू अच्छा है, सर्वशक्तिमान, तेरी समान और कोई भी नहीं है। उम्मै आराधिக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். Praise the Lord. आराधना हो यीशु, तेरी आराधना हो। Praise the Lord. तेरी आराधना हो यीशु, तेरी आराधना हो, तेरी आराधना हो यीशु, तेरी आराधना हो। तू अच्छा है, सर्वशक्तिमान, तेरे समान और कोई भी नहीं। तू अच्छा है, सर्वशक्तिमान, तेरे समान और कोई भी नहीं। हालेलुया, 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 हालेलुया। तेरी आराधना हो यीशु, तेरी आराधना हो। बोलिए, तेरी आराधना हो यीशु, तेरी
பாவியான என்னையும் இல்லையாய் மாற்றினி நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போலொரு தேவனில்லை நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போலொரு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஏழு விளக்கு நடுவில் சோபன பூர்ணராய் மாரத்து பொன் கச்சை அணிந்து காணும் தேசுவே ஆத்யனும் அந்நியனும் நீ மாத்திரமேசுவே சுதிகளுக்கும் புகழ்ச்சைக்கும் யோகியனேசுவே. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். நம்ம வாட்ஸ்அப்ல இருக்கும் பாடல் அனுப்பியிருக்கோம் ஹோலி மவுண்டன்ல. பிரைஸ் காட். ஏழு விளக்கின் நடுவில் சோப பூரணராய் ஏழு விளக்கின் நடுவில் சோப பூரணராய் மாரத்து பொங்கச்சை அணிந்தோ காணும் இயேசுவே. ஏழு விளக்கின் நடுவில் சோப பூரணராய் மாரத்து பொங்கச்சை அணிந்தோ காணும் இயேசுவே. ஆத்யனும் அந்நியனும் நீ மாத்திரமேசுவே துதிகளுக்கும் புகழ்ச்சிக்கும் யோகியனேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா
நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரணும். நான் அமரும் இடமெல்லாம் நீங்க வரணும். நான் பேசும் பேச்சிலெல்லாம் நீங்க இருக்கணும். நான் பேசும் பேச்சிலெல்லாம் நீங்க இருக்கணும். நீங்க இல்லாம நான் இல்லையே. நீங்க இல்லாம நான் இல்லையே. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே. என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே. என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. தனிமையிலே நான் நடந்த போது தோளோடு தோள் போன்ற தேவனே. தனிமையிலே நான் நடந்த போது தோளோடு தோள் போன்ற தேவனே. தவறி நான் கீழே விழுந்த போது தவறி நான் கீழே விழுந்த போது தூக்கியே சுமந்து சென்ற தேவனே. என்னை தூக்கியே சுமந்து சென்ற தேவனே. என்னை தூக்கியே சுமந்து சென்ற தேவனே. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே. என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே. தாங்கி நடத்தும் அன்பு கண்ணீரில் நான் நடந்த போது கண்ணீரை துடைத்தறிந்த தேவனே. கண்ணீரில் நான் நடந்த போது கண்ணீரை துடைத்தறிந்த தேவனே. அழகியே நின்ற எந்தன் வாழ்வில் அழகியே நின்ற எந்தன் வாழ்வில் ஒளியாக வந்து விட்ட தேவனே. ஒளியாக வந்து விட்ட தேவனே. என்னை ஒளியாக தேவமே. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே. என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே. என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. ஐயா என்னால நினைச்சு பார்க்க முடியல. என்னால நினைச்சு பார்க்க முடியல. ராஜாமை ஆராதிக்கிறோம் எங்கள் தேவாதி தேவனே. அபிஷேகநாதரே, நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரணும். நான் வரும் இடமெல்லாம் நீங்க வரணும். உட்காருதலையும் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிற தேவனே. நான் நடக்கும் போது என் பாதைகளை அறிந்தவனே. உமக்கு மறைவாக எங்கே போவேனா? தூரத்தில் இருந்து அறிகிற கர்த்தாவே, என் உள்ளே திரியங்களை அறிந்திருக்கிறவரே, உமக்கு மகிமை உண்டாகட்டும். நடக்கும் போது என் கூட நடந்தவரே,
அடுக்கும் போது என்னோடு கூட இருந்தவரே, துதிக்கும் போது அதிலே எங்களை சந்தோஷத்தான் நிரப்பி மகிழ்பவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நான் இல்லப்பா, நீங்கதான் எங்களில் வசித்தீரே, நீரே எந்தன் பலனானி. நான் இல்லை அப்பா, நீங்கதான் எங்களில் வசிக்கிறீரே. எங்களை கைதூக்கி நடக்கும்போது கூட இருந்து எல்லா விதங்களிலும் எங்களை பாதுகாத்து நடத்துகிற பரிசுத்த பிதாவே, இந்த கால வேளைகளில் சமூகத்தை நோக்கி நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் இவ்வளவுமாக நம் வாழ்க்கையில கூட இருந்தாரே, இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாய் மாற்றி இருக்கிறாரே. நன்றிகளை ஏறெடுங்கப்பா, நன்றிகளை சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. நேரிலே பார்த்து கொண்டு ஆராதித்துக் கொண்டிருக்கிற அருமை சகோதரா, சகோதரி, சிறு பிள்ளைகளே, பெரியோர்களே, பெற்றோர்களே, தேவனுக்குள்ளாக உங்களை தாண்டி நன்றி சொல்லுங்க. இவ்வட்டுமாக உங்களை பாதுகாத்து நடத்தி இருக்கிறார். ஜீவனை தந்தவர் அவர், சுவாசத்தை வைத்திருக்கிறவர் அவர். நம்முடைய ஜீவன் அவர் கைகளில் இருக்கிறது. அது எடுக்காதபடி வாழ்க்கை வாழ்வதற்கு மேலும் மேலும் நாட்களை கூட்டி தந்து நம்மை வாழ வைத்திருக்கிறாரே. நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி பிதாவே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி தகப்பனே. கால வேளைகள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நீரே எங்களை தொடர்ந்து நடத்துவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise God. கடந்த நாட்களிலே நாம தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். சுத்தவானாக உன்னை காத்துக்கொள் என்று சொல்லி நம்ம தேவனுடைய வார்த்தைகளை கவனிக்கிறோம். சுத்தவானாக உன்னை காத்துக்கொள். ஆமென், அல்லேலூயா. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துல வசனங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும் என்று நான் விசுவாசிக்கிறேன். பல விதங்களிலே நீங்கள் உங்களை சுத்தவான்களாக காத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஆலோசனையை தேவனுடைய வார்த்தை மூலமாக நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். மனசாட்சி சுத்தமாக இருக்க வேண்டும், கைகள் சுத்தமாக இருக்க வேண்டும், வாழ்க்கையிலே நம் வழிகளில் சுத்தமாக இருக்க வேண்டும், வார்த்தையிலே சுத்தமாக இருக்க வேண்டும், ஜெபத்திலே சுத்தமாக இருக்க வேண்டும், இந்த வாழ்க்கையிலே சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். யார் யாரெல்லாம் தங்க வாழ்க்கையை சுத்தமாக காத்துக் கொண்டார்கள் என்று உதாரணத்துல கடந்த நாட்களை நாம் பார்த்தோம். और उदाहरण के लिए जो कोई अपने जीवन में शुद्धता से चले थे उनके बारे में हम देखते आ रहे थे. முதலாவது நம்ம ஏனோக்கை குறித்து பார்த்தோம். पहला हम हनोक के बारे में देखे थे. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான். और इन्हें प्रभु के साथ बातचीत किए थे. ஆனால் அவன் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்தான் ஆனால் எடுத்துக்கொள்ளப்பட்டான். और प्रभु के प्रिय कार्य करने के कारण उसे प्रभु लेके गए थे. நோவாவை குறித்து இரண்டாவது பார்த்தோம். और दूसरा हम देखे थे नोआ के बारे में. நீதிமான், वो एक धार्मिक था, உத்தமன், சன்மார்க்கத்தில் நடக்கிறவன், और वो सही राहों पर चलता था, தேவனுக்கு பயப்படுகிறவன், और प्रभु का भय मानता था. हालेलुया. हालेलुया. நோவா தாத்தாவை குறித்து நாம பார்த்தோம். और नूह दादा के बारे में हम देखे थे. அவர் தேவனுக்கு பிரியமாய் இருந்தார். और वो प्रभु की प्रियता से அதனால चले. அவரும் அவரோடு கூட அவருடைய பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டாங்க. और वो उसकी संतान सारे वो उदार पाए थे. யாப்பேசை குறித்து பார்த்தோம்.
और जाबेज के बारे में देखे थे। யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபித்த ஜெபத்தை குறித்து பார்த்தோம். वो इस्राएल के देवता के और जो प्रार्थना करते हैं उसके बारे में हम देखे थे। அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். वो प्रभु की ओर विनती करता है। அவன் கனம் பெற்றவனா சகோதரருக்குள்ள காணப்பட்டாலும் अगर वो उसके भाइयों के समूह पर अगर वो दीन दिखाई दे, தெய்வீக ஆசீர்வாதத்துக்காக தேவனை நோக்கி ஜெபித்தான். प्रभु की आशीर्वाद के लिए उसकी ओर वो निहारने लगा। 1 நாளாகமம் 4:10 நாம் அதை வாசித்தோம். और 1 நாளாகமம் 4:10. पहले इतिहास पर हम पढ़े थे। அல்லேலூயா. இந்த தொடர்ந்து நாம எசேக்கியேலை குறித்து பார்க்க போகிறோம். आज हम एजेकियल के बारे में எசேக்கியேல் ராஜாவை குறித்து பார்க்கலாம். और उसके बारे में हम देखेंगे। இந்த வாழ்க்கையிலே சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற தலைப்பிலே எசேக்கியேல் ராஜாவை குறித்து நாம கொஞ்சம் சற்று தியானிக்கலாம். और एजेकियल राजा के बारे में आज हम थोड़ा ध्यान करें। புத்தகம் எடுத்துக்கலாம். 2 நாளாகம புத்தகம் 31ஆம் அதிகாரத்திலே 1 இருந்து 20 வசனங்கள் வரை நீங்கள் வாசிக்கும் போது எசேக்கியேல் ராஜா செய்த நற்கிரியைகள் அங்கே காணப்படுகிறது. और जो दूसरे इतिहास का 31 में जब हम देखते हैं जो भी वो कार्य करता है उसके बारे में लिखा गया है। அங்கே தொடர்ந்து நாம படிக்கும்போது लगातार जब हम पढ़ते हैं அவன் அந்த 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இவைகளெல்லாம் முடிந்த பின்பு வந்திருந்த இஸ்ரவேல் எல்லாரும் யூதாவின் பட்டணங்களுக்கு புறப்பட்டு போய் யூதா பென்யமீன் எங்கும் எப்ராயிமிலும் மனாசேயிலும் கூட உண்டான சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மேடைகளை பீடங்களை இடித்து அவைகளெல்லாம் தகர்த்து போட்டார்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவரவர் தங்களில் இருக்கிற தங்கள் காணியாட்சிக்கு திரும்பினார்கள். எசேக்கியா ஆசாரியர் லேவியருடைய வகுப்புகளை அவர்கள் வரிசைகளின்படியேயும் அவரவரை அவர்கள் ஊழியத்தின்படியேயும் திட்டப்படுத்தி ஆசாரியரையும் லேவியரையும் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தவும் கர்த்தருடைய பாளையத்தின் வாசலில் ஊழியம் செய்து துதித்து ஸ்தோத்தரிக்கும் ஒழுங்குபடுத்தினான் என்று எசேக்கியேல் செய்த காரியங்களை பார்க்கிறோம். और सारे धन्यवाद की स्तुति का कार्य करने के लिए उसने एक जगह उपस्थित किया था। அவன் திட்டங்களை சரிப்படுத்தினான், திட்டங்களை வகுத்தான். वो सारी योजना बनाता है। தேவனுடைய ஊழியக்காரருக்கு பல திட்டங்களை வகுத்து கொடுத்தான் என்கிறதை பார்க்கிறோம். और प्रभु की याचना के कारण वो बहुत सारी चीजें का योजना बनाता है। 20வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 2 நாளாகமம் 20 31 20 மாத்திர வாசிங்க பாப்போம். இந்த பிரகாரமாக எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தார். ஆமென் ஆமென் அல்லேலூயா हालेलुया। படி 20. सारे यहूदा में भी एजेकिया ने ऐसे ही प्रबंध किया और जो कुछ उसके परमेश्वर यहोवा की दृष्टि में भला और ठीक और सच्चाई का था उसको उसे वो करता था। ஆமென் ஆமென் அல்லேலூயா. हालेलुया। ஒரு பாருங்க வேத வசனம் சொல்லுகிறது எசேக்கியா யூதாவை எங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக தன்னையும் நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான் என்று இங்கு சொல்லப்படுகிறது. और परमेश्वर के समग्र दृष्टि में जो भला ठीक और सच्चाई से था वो करता था। வாழ்க்கையில அப்படியாக தேவனுக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தானா? और उसके जीवन में सारा भलाई और सही कार्य प्रभु के लिए वो करता था। 31:3 வாசிக்கிறோம். और दूसरा वचन हम पढ़े, ராஜா கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அந்தி சந்திகளில் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளுக்கும் ஓய்வு நாட்களில் மாத பிறப்புகளிலும் பண்டிகைகளிலும் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளுக்கும் தன் ஆசியிலிருந்து எடுத்து தன் பங்கை கொடுத்தான். और सारे होमबलि और विश्राम और नए चांद के दिनों और नित्य संयोग के होमबलि को लिए जैसे தன் பங்கை எடுத்து கொடுத்தான் என்று சொல்லப்படுகிறது. और उसने सो अपना भाग लेकर दिया। ஊழியம் செய்வதற்கு துதிப்பதற்கு ஸ்தோத்தரிப்பதற்கு ஒழுங்குபடுத்தினவன் और सेवकाई के और स्तुति करने के लिए जो जगह उसने अकेलेपन रखा था தன் ஆசிகளில் எடுத்து தன் பங்கை கொடுத்தான். और अपनी संपत्ति में से अपना भाग भी वो दिया இது நல்ல ஒரு உதாரணத்துவமான ஒரு குணம். एक अच्छा उदाहरण का गुण है। தன் பங்கை எடுத்து கொடுத்தான் என்று சொல்லப்படுகிறது. और अपना भाग भी उसने उस पर दिया। தேவன் மேல எவ்வளவு அன்புள்ளவனாய் இருந்தபடினால் அவன் இதை செய்திருக்க और முடியும். प्रभु पर जितना अधिकांश उसका प्रेम था उसे वो दिखाता था। ஆமென்.
Hallelujah. Hallelujah. நாம் अनेक பிள்ளைகள் தசம பாகங்கள் மூலமாக இந்த சபையை தாங்கி வருகிறோம். और बहुत सारे बच्चे इस सभा पर दशमांश के द्वारा सभा को मदद करते हैं கட்டாயத்தின் அடிப்படையில் அல்ல, और कोई जरूरत से नहीं, தேவனின் மேல் உள்ள அன்பு நிமித்தமாக நீங்கள் இதை செய்கிறீர்கள் என்பதை நான் அறிந்து தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். लेकिन प्रभु पर जो प्रेम है तुम्हारा, उसके द्वारा तुम ये कार्य करते हो करके मैं विश्वास करता हूँ। மனுஷருக்கு பயப்படும் பயத்தோடு அல்ல, தேவன் மேல் உள்ள அன்பின் நிமித்தமாக நீங்கள் இதை செய்கிறதுனால தான் சபை தொடர்ந்து நடக்கிறது. मनुष्य के भय से नहीं, लेकिन केवल प्रभु के प्रेम के द्वारा ये सभा चलता है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் தன்னில் பங்கை எடுத்து கொடுத்தார். और ये भी अपना भाग में से उसे देता है। இதிலும் சில விசேஷமான சில சகோதரிகள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, கடந்து போன மாதங்களுக்கும் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். और हमारी सभा में जो पुराने महीने का जो नहीं दे पाए वो अभी भी उसके साथ देते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। மாதங்கள் கடந்து போய்விட்டதுன்னு சொல்லி நாம் போய்விடலாம். वो महीना बीत चुके करके हम छोड़ सकते हैं அந்த நாட்களில் ஒன்றும் இல்லையே, எப்படி கொடுக்க முடியும் என்று நினைத்து அப்படியே போய்விடலாம். कि कुछ भी नहीं करके कैसे दे पाए करके सोच सकते हैं, ஆனால் அவர்கள் அப்படி செய்யாமல் लेकिन इन्होंने ऐसे नहीं किया அந்த மாதங்களுக்கும் கணக்கு வைத்து போடுகிறார். और बीते हुए महीने का भी हिस्सा वो अभी देते हैं। உண்மையிலே கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன். और मैं धन्यवाद के साथ प्रभु की स्तुति करता அப்படிப்பட்ட हूँ। இதயங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். और ऐसा अच्छे हृदय प्रभु ने हमें दिया है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனம் சொல்கிறது, वचन कहता है ஆசாரியரும் லேவியரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை உற்சாகமாய் கைக்கொள்ளும்படி. और पुजारी और याजक प्रभु का नियम को अच्छे से पालन करने। ஆமென். आमीन। நீங்க கொடுக்க போய் தான் நானும் உற்சாகமாக நிற்க और முடியுது. तुम भी देने के कारण मैं भी उत्साह से खड़े रह पाता हूँ। அந்நாட்களிலே அவர்கள் கொடுத்ததுனால தான் ஆசாரியர்கள் லேவியர்கள் உற்சாகமாய் தேவ சமூகத்துல ஊழியம் செய்தார்கள். और पुराने समय में भी जो लोगों के पैसे के द्वारा ही सारे याजक और पुजारी जो है वो खड़े रह पाते हैं। அவர்களுடைய உரிய பாகத்தை கொடுக்க ஜனங்களுக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் கட்டளையிட்டார். और यरूशलेम के रहने वाले और याजक को भी उसने वो आज्ञा दिया। கொடுத்துதான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் உங்களிடத்தில் நான் சொல்லவில்லை. और देना ही है करके मैं तुम्हें जबरदस्ती नहीं करता हूँ। அந்நாட்களில் கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று எருசலேமுக்கு யூதர் மக்களுக்கு கட்டளையிட்டார். लेकिन उस समय में यरूशलेम के यूदिया के लोगों को उसने यह आज्ञा दिया था। ஆமென். आमीन। எருசலேமின் குடிகளுக்கும் கட்டளையிட்டார் என்று और சொல்லப்படுகிறது. यरूशलेम में रहने वाले सभी को उसने यह आज्ञा दी எல்லாரும் கொடுங்க. कि सभी को देना है। அப்பதான் தொடர்ந்து தேவாலயத்தை கவனிக்க முடியும். तभी समाज के सारे व्यवस्था को देख ஆராதனை सकते हैं। நடத்த முடியும். आराधना कर पाएंगे। ஆராதனை செய்கிற ஊழியர்களை போஷிக்க முடியும். आराधना करने वाले जो सेवक है उन्हें भी भोजन दे पाएंगे। லேவிய ஆசாரிய கூட்டங்களை போஷிக்க முடியும். सारे याजक और जो आराधना करने वाले उनको वो दे पाते हैं। ஆமென். आमीन। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய வசனம் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. प्रभु के वचन तुम सुन रहे हो சரியாகத்தான் போகுதா? और क्या सही से जा சரியா रहा है? கவனிக்கிறீங்களா? क्या सही से तुम ध्यान दे रहे हो? எசேக்கியேல் ராஜா एजेकिया के राजा அந்த மக்களுக்கு கட்டளையிட்டான். वो लोगों को उसने आज्ञा दिया था அவர்கள் செலுத்தும்படியாக கட்டளையிட்டான். और उन्हें अवश्य देने के लिए उसने आज्ञा दी थी। என்ன சொல்லுது? ஆசாரியர் 4 வசனம், ஆசாரியரும் லேவியரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை உற்சாகமாய் கைக்கொள்ளும்படி. और यरूशलेम में रहने वाले को याजक और लेवियों के उन्होंने भाग देने की आज्ञा दी। அவங்க உற்சாகமாக லேவியர் ஆசாரியர் உற்சாகமாய் கர்த்தருடைய வசனங்களை கைக்கொள்வதற்கு ताकि वो प्रभु का व्यवस्था का नामकरण करने के लिए அவர்களுக்கு உரிய தசம பாகத்தை और उनका जो भाग है கொடுக்க ஜனங்களுக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் கட்டளையிட்டான். और सारे यरूशलेम में रहने वालों को उसने आज्ञा दी। ஆமென். ஹல்லேலூயா. அது ஆசாரியர் குடிது என்று பழைய ஏற்பாடு சொல்லுகிறது. और याजकों का वो कार्य है करके पुराने नियम में लिखा है। ஏன்னா பழைய ஏற்பாட்டுல ஆசாரியர்களுக்கு அந்த சுதந்திர வீதம் கொடுக்கப்படவில்லை. और पुराने नियम में याजकों को वो स्वतंत्रता नहीं दी गई। கோத்திரங்களுக்கு தேசங்களை பங்கிட்டார்கள். और सारे कुलों को उन्होंने भाग दिया था। ஆனா ஆசாரிய கோத்திரங்களுக்கு பங்கு கொடுக்கப்படவில்லை. लेकिन जो याजक कहलाते उनको एक भाग नहीं दिया था। லேவிய கூட்டங்களுக்கு சுதந்திர பங்கு கொடுக்கப்படவில்லை. और लेवियों को भी नहीं दिया गया था। அவங்களுக்கு என்ன பங்கு என்று சொன்னால் और उनका क्या भाग था? தேவனே அவர்கள் பங்கு. और प्रभु ही उनका भाग है। ஆமென். आमीन। தேவனுக்கு எதெல்லாம் படைக்கப்படுது எல்லாமே அவர்களுக்கு தான். और जो कोई प्रभु के लिए वो चढ़ाते हैं वही भेंट उनका அப்படி है। என்று பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் நியமங்களை நியமித்திருந்தார். ऐसे पुराने नियम में प्रभु ने एक नियम दिया था। இதைத்தான் இந்த எசேக்கியேல் ராஜா ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறார். यही एजेकिया राजा लोगों को उत्साहित करता है। அவங்களுக்கு நிலம் பலங்கள் தேசங்கள் கொடுக்கப்படவில்லை. उन्हें कोई देश या कोई संपत्ति नहीं दी गई। தேசங்களில் இருக்கிற சபைகளிலே அவர்கள் ஊழியம் செய்வார்கள். और उनके देश का जो सभा है उसमें वो सेवकाई
सेवकाई करते ஆனா हैं, அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை ஜனங்கள் காணிக்கை தசமபாகமா செலுத்தி அவர்களை போஷிப்பார்கள். लेकिन उनका जो भी भोजन का वस्तु है वो सारे लोग उनको देते हैं। அதுதான் இவன் கட்டளையிட காரணம். वही उसकी आज्ञा देने का कारण था। படிக்கிறோம் இந்த 5ஆம் வசனத்துல கீழே 2வது வசனத்துல படிக்கலாம். நிலத்தின் எல்லா மரத்திலும் முதற்பலன்களை மஸ்டர் படிங்க. 5ஆம் வசனம் படிமா. இந்த வார்த்தை பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும் பாருங்க எதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு பாருங்க. தானியத்திலும் திராட்சரசம் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தின் எல்லா மரத்திலும் முதற்பலன்களை திரளாக கொண்டு வந்து சகலத்திலும் தசம பாகத்தை பரிபூரணமாய் கொடுத்தார்கள். ஆமென் சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா. எல்லா நிலத்துல அவங்களுக்கு அந்த நாட்கள்ல பணம் இல்ல, ஆனா பொருட்களால தேவனை நன்றிகளை செலுத்தினார்கள், தசம பாகங்களை செலுத்தினார்கள். उस समय में उनके पास कोई पैसे नहीं था, लेकिन उनके पास जो भी अनाज जो भी चीज थे उसके द्वारा प्रभु को भेंट चढ़ाते। அதாவது அவர்கள் எல்லாம் விவசாயங்கள் செய்தபடி விவசாயத்துல இருந்து கொண்டு வந்து தேவனுக்கு செலுத்தினார்கள். वो सारे खेती में काम करने के कारण खेत पर जो भी उगता है वो प्रभु को देते थे। தேனும் விவசாயம் பண்ணினாங்க. और धाक मधु भी ले आते थे। அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தேன் விவசாயம் பண்றத பார்த்திருக்கிறோம். और आज हम धाक मधु का விவசாயம் பண்றாங்க, व्यवसाय करते हुए हम देखते हैं। ஆமென். அல்லேலூயா. அதாவது தானாக வளர்கிற தேன் உண்டு, और जो अपने आप से उगने वाला भी धाक मधु है, மனிதர்களால் வளர்க்கப்படுகிற தேன் கூடுகளும் உண்டு. और मनुष्य से उगने वाली मधु भी है। இதனால தான் நமக்கு தேன் நிறைய கிடைக்கிறது. और इसी के द्वारा हमें बहुत सारी धाक मधु मिलती है। அதுக்கென்று தேன் கூடுகளை அவர் வைத்து அதுல பல தேன் ஈக்களை கொடுக்கும்போது அது பல மடங்காய் பருகி பெருகிறது, இன்னும் நிறைய தேன் கிடைக்கிறது. और उसके लिए मनुष्य जो कार्य करते हैं उसके द्वारा और भी अधिकता से हमें मधु मिलता है। இங்கே படிக்கிறோம், எண்ணெயிலும் தேனிலும் திராட்சை ரசத்திலும் தானியத்திலும் நிலத்தின் எல்லா வரத்திலும் முதற்பலன்களை திரளாய் கர்த்தருக்கு ரசமாக கொண்டு வந்தாங்க. और इस्राएली अन्न, नया धाक मधु, तेल मधु आदि ये सब वो अपने पहली जो बहुतायत है उसे वो देते थे। ஆமென். நாம எப்படி கொடுக்கிறோம்? और हम किस प्रकार देते हैं? நம்ம நிலம் வைக்கல, हमारे पास कोई जमीन नहीं है, ஆனாலும் நம்ம உழைப்பின் பலனை தேவனுக்கு என்று செலுத்துகிறோம். लेकिन हम जो कष्ट करते हैं उसका हम पहला उपवास प्रभु को देते அதிலே हैं கர்த்தர் மகிழ்கிறார். और उसमें प्रभु मगन पाते हैं। அங்கே படிக்கிறோம், குவியல் குவியலாக கொடுத்தாங்க. 6ஆம் வசனம் படிக்க. யூதாவின் பட்டணங்களில் குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் மாடுகளிலும் ஆடுகளிலும் தசமபாகத்தையும் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த பண்ணப்பட்டவைகளில் தசமபாகத்தையும் கொண்டு வந்து குவியல் குவியலாக வைத்தார்கள். குவியல் குவியலாக வைத்தார்கள். और लाकर देर देर करके रखते மலை हैं, மாதிரி குவிஞ்சிருச்சு. और वो एकदम पर्वत के समान वो बहुत सारी அவ்வளவுக்குள்ள கொண்டு வந்து और கொடுத்தாங்க. उतना अधिकता से वो देने लगे। ஆமென். அல்லேலூயா. தேவனுக்காக கொடுக்கிறவர்கள் ஒருபோதும் தரித்திரராய் ஆனதே இல்லை. और जो प्रभु के लिए देता है वो कभी दरिद्रता से नहीं गुजरता। தேவன் அதை அவர்களுக்கு பல மடங்காய் தேவன் பெருக்கி கொடுக்க வல்லவர். और प्रभु ने और भी अधिकता से उसे आशीष करते हैं। 8ஆம் வசனம் படிக்கலாம். இசைக்கியாவும் பிரபுக்களும் வந்து அந்த குவியல்களை காணும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலை புகழ்ந்தார்கள். எஸ், ஆமென். அல்லேலூயா. கொடுக்கிறவர்களை புகழ்கிறதுல தப்பு இல்ல. और जो देते हैं उन्हें उनकी प्रजा की आराधना करने में कोई दिक्कत नहीं होती। ஆமென். அல்லேலூயா. அத தேவ பிள்ளைகளுடைய உதாரத்துவத்தின் மூலமாகத்தான் சபையே நிற்குது. और जो प्रभु के लोग देते हैं उसके द्वारा ही सभा उपस्थित है தொடர்ந்து நடக்கிறது. और लगातार चलता है தொடர்ந்து நானும் ஊழியக்காரனா இருக்கிறேன். और लगातार मैं भी सेवकाई कर पाता हूँ। ஆமென். आमेन। இந்த உதாரத்துவத்தின் மூலமாக और वही देर के कारण இதனால ஜனங்கள் கொடுக்கிறத பார்த்து அந்த கொடுக்கிற ஜனங்களை இந்த ராஜா புகழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. और वो सारे प्रजा की वो धन्य करने लगे। முதலாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். पहले यहोवा की स्तुति किए அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலை புகழ்ந்தார்கள். और उसकी प्रजा इस्राएल का धन्य करे। அப்புறம் அதெல்லாம் ஒரு ஒழுங்குபடுத்தி ஒரு இப்படி எப்படி மக்களுக்கு கொடுக்கணும், இந்த ஆசாரியர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை பின்னாடி உள்ள வசனங்களிலே சொல்லப்படுகிறது. எல்லாம் ஒழுங்குபடுத்தி அவன் கட்டளையிட்டான் அப்படி சொல்லி அந்த வசனங்கள்லாம் சொல்லப்படுகிறது. அதை நாம முன்னாடி நீங்க வீட்டில் போய் படிக்கிறாங்க. 20ஆம் வசனம், இந்த பிரகாரமாக எசேக்கியா யூதாவெங்கு நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்குண்டாக நன்மையும் செம்மையும்
உண்மையானதை செய்தான். और ये सारे कार्य एजेकिया करने के बाद परमेश्वर यहोवा की दृष्टि पर भलाई और ठीक कार्य करने लगा. ஆமென். ஆமென். எசேக்கியா தசம பாகம் கொடுக்கிறதை குறித்து இங்க சொல்லப்படுகிறது. वो दशमांश देने के बारे में इधर कहा அவர் है. ரொம்ப உற்சாகமாய் கொடுத்தான். बहुत उत्साह से वो देने நம்ம लगा. தாவீது ராஜாவை குறித்து நாம் பார்க்கும்போது தெரியும். और दाऊद राजा के बारे में जब हम पढ़ते तब देखते हैं நம்முடைய கரத்திலிருந்து பெற்றோம், कि आपके हाथों से हम पाए உங்க हैं கரத்திலே और கொடுக்கிறோம். आप ही के हाथों में सौंपते हैं நீங்க தான் தந்தீங்கப்பா, और आपने ही दिया है அது प्रभु. நாங்க மறுபடியும் மட்டும் अब கொடுக்கிறோம். हम वापस हम आपके पास लौटते हैं. உற்சாகமாய் செலுத்தினார். वो उत्साह से देता है உற்சாகமாய் செலுத்தினால கர்த்தர் அவர் வீட்டை கட்டினார் என்று வேதம் और इससे சொல்கிறது. प्रभु उसके घर को बांधने करके हम देखते हैं. இப்போ இதுல படிக்கும் போது எல்லா ஆசாரியர்களை இந்த இதன் மூலமாக போஷித்தார்கள் என்று பார்க்கிறோம். और सारे याजकों को यही कारण से वो भोजन देते थे. இரண்டாவதாக நாம நல்ல குணாதிசயமான மனிதனை குறித்து பார்க்கும் பொழுது, और दूसरा जब हम अच्छे गुण के मनुष्य के बारे में देख रहे हैं, அதாவது வாழ்க்கையில சுத்தமாக இருந்த மனிதன் என்று பார்க்கும் பொழுது जीवन में जो शुद्धता का मनुष्य करके हम कहलाते हैं, தானியேலை குறித்து நாம பார்க்கலாம். दानियल के बारे में हम कह सकते हैं. தானியேல் ஒரு அருமையான ஒரு தேவ மனிதன். दानियल प्रभु का बहुत ही अच्छा मनुष्य है. தானியேல் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. दानियल 6वां अध्याय. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லுகிறது? தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆமென். அல்லேலூயா. தானியேலை குறித்து நாம வாசிக்கிறோம். और दानियल के बारे में हम देखते हैं. தானியேல் கோரேஸ் நாட்களிலே இந்த ஒரு சம்பவத்தை குறித்து நாம கவனிக்கிறோம். और दानियल कोरेस के समय पर ये जो कार्य करता है उसके बारे में हम देखते हैं. ராஜ்யம் முழுவதும் 120 தேசங்களை ஆளுவதற்கு, அதாவது ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகளின் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளை ஏற்படுத்தினான் என்று 1-2 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். और सारी राज्यों में से जो इकट्ठा होते हैं उसकी राज्य करने के लिए 3 लोगों को उपस्थित करता है 3 பேர்களை ஏற்படுத்தினார்கள். और 3 लोगों को उपस्थित करते हैं. 3ஆம் வசனம், இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். और दानियल सबसे श्रेष्ठ स्थान पर था. ஆமென். ஆமென். அல்லேலூயா. 3 பேரை ஏற்படுத்தினாங்க. 3 பேருக்கும் மேலானவனாக இந்த தானியேல் और இருந்தான். राज्य करने के लिए जो 3 लोगों को उपस्थित किया था उनसे भी बढ़कर दानियल था. தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் उसके अंदर विशेष आत्मा रहने के कारण அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். उसको सारे राज्यों के अधिकारी बनाने की योजना राजा ने की थी. இதுதான் அந்த மக்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணியது. और यही लोगों को बहुत क्रोधित ले आया. தானியேல் அவர்களுக்கு எல்லாருக்கும் மேற்பட்டவனாக காணப்படுகிறான். लेकिन सबसे अधिक ऊंची स्थान पर था. எப்படி காணப்பட்டான் என்றால், और कैसे वो दिखाई दिया? தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது. उसके अंदर एक विशेष आत्मा था பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். और उसके अंदर पवित्र आत्मा थे. அதனால தானியேலை எந்த தவறும் செய்ய விடாதபடிக்கு நேர்வழிகளிலே அவரை நடத்தினார். इससे दानियल कोई भी गलती न करते हुए पवित्र आत्मा उसको चलाते थे. அதனால அந்த ஆவி அவனுக்குள்ள இருந்தாலும் சரியா நடப்பான்னு சொல்லி அவனை ராஜ்யங்களுக்கு எல்லா பிரதானிகளுக்கும் மேலாக அவன் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். सही रीति से वो कार्य करेगा ये योजना सोचकर राजा ने उसको प्रधान स्थान दिए थे. கீழாசனம் 4 படிமா. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. அந்த தேசாதிபதிகளுக்கு ஒரு எரிச்சல், ஒரு பொறாமை உண்டாகிவிட்டது. वो सारे अधिपति को बहुत ही क्रोधित होने लगे. அல்லேலூயா. அவர்களை, அதாவது எல்லாவற்றுக்கும் மேலாக தானியேலை நியமித்தபடினாலே இந்த பிரதானிகளுக்குள்ள ஒரு பொறாமை, எரிச்சல் உருவாக ஆரம்பித்து விட்டது. और दानियल को ऊंची स्थान देने के कारण सारे अधिपति उसके विरुद्ध दोष ढूंढने लगे थे. அதனால அவனை எப்படிடா குற்றம் கண்டுபிடிக்கிறார் பல விதங்களிலே முயற்சி செய்கிறார்கள். और बहुत प्रकार से उसके ऊपर दोष ठहराने चाहते हैं. ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. लेकिन वो कोई भी अपराध उसका दोष न ठहरा सके थे. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இருக்கிற நமக்கு
और आत्मा के जीवन जो हम हैं விரோதமாக हमारी विरोध சத்துருவானவன் அனுதினமும் குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக அலைந்து கொண்டிருக்கிறார். शैतान हमेशा हमारे ऊपर दोष ढूंढने की आज्ञा पर रहता है அது ரசத்து எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறார். और किसी को वो निगल लेकर के वो सोचता है நம்மை குறித்து தேவ சமூகத்தில் எப்பொழுதும் குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்கிறவர். और हमेशा प्रभु के समूह पर हमारे पर दोष देखते रहता है எப்படி குற்றம் சாட்டுகிறான்? और कैसे दोष ठहराता है நம்மளையே அவன் பயங்கரமான பைனாக்குலர் கண்ணாடி வச்சு அப்படியே இதை வச்சு கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்படியே தூரத்துக்கு பார்த்துட்டே இருக்கான். और हमें वो टेलीस्कोप से बहुत दूर से हमारी ओर दिखता है நம்ம தூரமான பொருளை பார்க்கிற போல அவன் நம்மளை எப்பொழுதுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். जैसे दूर का कोई वस्तु हम देखते हैं वैसे वो हमें देखते रहता நம்முடைய है ஜீவிதம் எப்படி இருக்கிறது? हमारा जीवन किस प्रकार நம்முடைய का है வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கையா எப்படி இருக்கிறது? हमारा पवित्र जीवन किस प्रकार का है நம்முடைய பேச்சு செயல்முறைகள் எப்படி இருக்கிறது? और हमारा शब्द और चाल चलन किस प्रकार का நம்முடைய है பார்வைகள் எப்படி இருக்கிறது? और हमारी नजर किस प्रकार की இப்படி है பல விதங்களிலே பல கோணங்களிலே நம்மை அவன் கவனிக்கிறான். और ऐसे हर एक रीति से वो हमें देखता है என்ன பண்ற ஏது பண்ற எப்படியாவது குற்றம் சாட்ட வேண்டும். और कैसे भी हमारे को दोष ठहराने की स्थिति पर रहता है அல்லேலூயா. हालेलुया நாட்களிலே டிவி நிகழ்ச்சிகளிலே பிக் பாஸ் என்று சொல்லப்படுகிற பிக் பாஸ்ல பார்த்துட்டு இருக்காங்க. போட்டுட்டு இருக்காங்க. और आजकल टीवी पर बिग बॉस करके एक शो आता இந்த है கேமரா பின்னாடியே போகுது. वो सारा कैमरा उनके पीछे घूमते குற்றம் रहता है கண்டுபிடிக்க பார்க்கறாங்க. और उन पर दोष ठहराने की ஏதாவது ஒரு வீக்னஸ் அவன் இருக்கும். और कोई ना कोई वीकनेस उनके पास रहता है நம்மையும் ஒரு பிக் பாஸ் பார்த்துட்டே இருக்கிறார். और हमें भी एक बिग बॉस देख रहा है அல்லேலூயா. हालेलुया பரமதேவன் நம்மை கவனித்துக்கிட்டே இருக்கிறார். और परमेश्वर हमें देखते हैं நல்லோரையும் புல்லோரையும் அவர் தூரத்திலிருந்து பரலோகத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்காராம்? கண்ணோக்கிட்டே இருக்கிறாரு. और सारे धार्मिक और बुरे मनुष्य प्रभु ऊपर से அவர் निभाते हैं இவைகள் நம்மை சோதித்து அறிந்து கொண்டே இருக்கிறது. और उसका नजर हमेशा हमें जांचते रहता है ஆக நாம் மறைக்கப்பட்டிருக்கவில்லை. इस हम छुपे नहीं पर जा पाएंगे நம்மளை எப்பொழுதுமே பார்த்துக்கிட்டே இருக்கிறார். वो हमें हमेशा देख रहे அதை हैं விட பிசாசானவன் நம்ம எப்பொழுதுமே குற்றம் கண்டுபிடிக்கிற நோக்கத்தோடயே பார்க்கறான். शैतान भी देखता है लेकिन हमारे को दोष ठहराने के लिए देखता है குற்றம் கண்டுபிடிக்க நினைச்சீங்கன்னா अगर किसी को दोष ठहराना है நாங்க நிக்கிறதுலே உங்களால குற்றம் கண்டுபிடிக்க முடியும். और खड़े रहने की स्थान पर ही तुम देख सकते हो ஒரு சொன்னார் பாஸ்டர் இந்த பேண்ட் போட்டிருக்காரு அது சரியில்லை அப்படின்னாரு. कोई कहे थे कि पास्टर जो पैंट पहने वो सही नहीं है பாஸ்டர் இப்படி டி-ஷர்ட் போட்டிருக்காரு இது சரியில்லை. पास्टर जिस प्रकार का टी शर्ट पहनते हैं वो सही नहीं है பாஸ்டர் இப்படி பேசுறாரு அது அவர் டோன் சரியில்லை. पास्टर जिस प्रकार से बात करते वो रीति सही नहीं है அவர் நடந்துக்கிற விதம் கொஞ்சம் கூட சரியில்லை. उनकी चाल चलन थोड़ा सही नहीं है இப்படி என்னென்னலாமோ பண்ணணுமோ அப்படியெல்லாம் குற்றம் கண்டுபிடிக்க முடியும். और ऐसे हर एक प्रकार से वो दोषी ठहरा सकते உங்க हैं கண் என்ற கேமரா வீட்டுக்குள்ளேயும் வர முடியும். और तुम्हारी आंखों का जो कैमरा है वो घर पर भी आकर देख सकता வீட்டுக்குள்ளேயும் है வந்து குற்றம் கண்டுபிடிக்கலாம். और घर पर भी आकर तुम दोष ठहरा நான் सकते என்ன हो பண்றேன் ஏது பண்றேன். कि मैं क्या करता हूँ कैसे करता हूँ சாத்தான் இப்படிதான் எல்லா பிள்ளைகளையும் தேவ பிள்ளைகளை அப்படியே ஒவ்வொரு நாளும் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கே பின்னாடி அலையலாம். और शैतान इस प्रकार से प्रभु के हर एक धार्मिक मनुष्य को इस प्रकार से देखता है அதனாலதான் வேதம் சொல்லுது நீங்கள் உங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்க. इसे वचन कहते हैं तो अपने आप को धार्मिक से संभाल लो பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்க. और पवित्र जीवन जी लो ஏன்னா அவன் எப்பவுமே நம்மள குற்றம் கண்டுபிடிக்க பார்க்கிறான். क्योंकि वो हमेशा हमें दोषी ठहराने की स्थिति पर दिखता है நம்முடைய ஜீவியம் हमारा जीवन பரிசுத்த ஜீவியம் எத்தன்மை உள்ளது என்பதை சோதித்து பாருங்க. और हमारा पवित्र जीवन किस रीति पर है करके हमें जांचना है தேவனுக்கு பிரியமான ஜீவிதம் செய்கிறோமா और क्या हम प्रभु का प्रिय जीवन जी रहे हैं அல்லது உலகத்திற்கான சிநேகித வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? या फिर संसार के प्रेम का जीवन जी रहे हैं எப்படி போகுது பாருங்க. और कैसा बैलेंस जा रहा है देखो இப்படி பார்த்தா அனுதினமும் நம்ம மேல ஆயிரக்கணக்கான குற்றங்களை அவன் சாட்டிக்கிட்டே இருக்கிறான். अगर ऐसे देखें तो 1000 से भी अधिक दोष हम पर ठहरा सकता है யோபு மேல குற்றம் சாட்டினது போல நம்மள குறிச்சு சொல்லிக்கிட்டே இருப்பான். जैसे अय्यूब के बारे में परमेश्वर के पास कहते हैं वैसे हमारे बारे में भी कहता रहता அவனை है பாத்தீரா அவன் அப்படி பண்றான் அவனை பாத்தீரா அவன் எப்படி பண்றான் அப்படி பேசுறான் அப்படி நடந்துக்கிறான் இப்படி பண்றான் ஒரே குற்றம். कि देखिए इस प्रकार से कार्य करता है करके वो कहते रहता है குற்றம் சாட்டுகிறவருடைய குணாதிசயத்துக்குள்ளே அந்த பிசாசான அந்த ஆவியை கொடுக்கிறான் அந்த ஆவியை வைக்கிறான் குற்றம் சாட்டுகிற ஆவி. और दोष ठहराने वाली आत्मा को मनुष्य के अंदर ले आता है இது எப்பொழுதுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. और ये हमेशा कार्य देखते रहता है இவர்கள் அந்த ஆவியால் தான் பிடிக்கப்பட்டிருக்காங்க. और ये सारे अधिपति भी वही आत्मा से थे சாதாரணப்பட்ட ஆள்கள் கிடையாது. वो साधारण मनुष्य नहीं थे பிரதானிகள் தேசாதிபதிகள். वो अध्यक्ष और अधिपति थे ஆமென். हमें நாலாம் வசனம் என்ன சொல்லுது? वो तब अध्यक्ष और अधिपति अधिपति. इंग्लिश में क्या लिखा है? प्रेसिडेंट एंड
பிரின்ஸ் இளவரசர்கள், பிரசிடென்ட் அதிபதி, ஜனாதிபதி, இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. और ये सारे राजपद पर वो थे, சாதாரணப்பட்டவர்கள் கிடையாது. वो साधारण मनुष्य नहीं थे. இவர்கள் தான் தானியேலை குற்றப்படுத்த முகாந்தர தேடினார். और यही दानियल को दोषी ठहराने के लिए वो ढूंढते हैं. நம்ம அருமையான தேவ மனிதன் பாடுற, ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். தன் எதிரிகளுக்காய் உயிரையே கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். ஆமென். ஒரு குற்றம் செய்யாதவர், वो कोई दोष न ठहरे थे, பாவம் அறியாத அவர், वो पाप नहीं जानते थे, நமக்காக பாவமானார். लेकिन हमारे लिए वो पापी बने थे. அல்லேலூயா. हालेलुया. அவர் பாவிய ஆனதல்ல, वो पापी बने, பாவத்தை தன்மேலே ஏற்றுக்கொண்டார். वो पाप किए नहीं थे, लेकिन वो अपने आप पर पाप ले लिए. என்னிலே பாவம் உண்டென்று யார் உங்களில் குற்றம் சாட்டக்கூடும் என்று கேட்ட கேள்விக்கு ஒருவனாலும் குற்றம் சாட்ட और முடியவில்லை. मेरे पास मैंने क्या पाप किया था ये तुम कह सकते हो. जब वो मनुष्य से पूछे तभी कोई बता नहीं पाया. அவர் பரிசுத்தர். वो पवित्र है, ஆனால் लेकिन நம்முடைய பாவத்தை அவர் மேல் ஏற்றுக்கொண்டார். हमारा पाप वो अपने ऊपर ले लिए थे. அதான் ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே தெய்வம் அவர் இயேசு ஒருவர் कोई மாத்திரமே. दोष न ठहराने वाला एक ही देवता है, वो परमेश्वर है. குற்றம் சாட்டும்படியாக அவன் எச்சரித்தான். और वो दोष ठहराने के लिए वो उसको மனுஷகுமாரனாகி இயேசுவை குற்றம் கண்டுபிடிப்பதற்காக பிசாசு பல முறை முயற்சி செய்தான். और बहुत सारे समय पर शत्रु जो है दोषी ठहराने के वो सोचता है, ஒரு வகையிலும் குற்றம் கண்டுபிடிக்க முடியல. लेकिन कोई भी रीति से वो दोष न ठहरा पाया. கேட்ட கேள்விக்கெல்லாம் கர்த்தர் கரெக்டா பதில் சொல்லி அவனுக்கு சாட்டை எடி கொடுத்தார். उसके हर एक प्रश्न के प्रभु जब सही से उत्तर दिए थे தோந்து போயிட்டான். तो वो हार चुका था. இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை அப்படிதான் பால்படுத்த பலவிடங்களிலே அவன் வருவான். और हमारे जीवन में ऐसे नाश करने के बहुत विधि से आ அவருடைய सकता है. வாழ்க்கையிலே பல இன்னல்களை கொடுத்து பல ஏமாற்ற தோல்விகளை உருவாக்கி தேவனுடைய அன்பிலிருந்து நம்ம விலகுவதற்கு பலவிடங்களிலே முயற்சி செய்வான். और प्रभु के प्रेम से हटने के लिए बहुत सारे वो कोशिश करते रहता है. இவர்கள் எவ்வளவு எத்தனித்தார்களோ ஒன்றும் குற்றம் சாட்டப்பட முடியவில்லை. जो भी सोच किए थे वो सारा नाकाम हुआ. வேலை படிக்கிறோம், ஒரு புது திட்டம் கொண்டு வராங்க. और एक नया सोच ले आते हैं. 5ஆம் வசனம் படிங்க. 6:5. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றி வேத விசேஷத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். ஆமென். அவன் தேவனுடைய விஷயத்துல அவனை குற்றம் கண்டுபிடித்தால் மாத்திரமே ஒழிய வேற ஒரு வகையில் கண்டுபிடிக்க முடியாது. परमेश्वर की व्यवस्था को छोड़ और कोई विषय में उसके विरोध न कर पाएंगे. தேவ விஷயத்துல என்ன விஷயம்? और प्रभु का व्यवस्था यानी कौन सा? தேவனை பற்றிய வேத விஷயத்தில் குற்றப்படுத்துறது. प्रभु की बारे में झांककर उसकी व्यवस्था करना. நம்மள அப்படி கண்டுபிடிச்சு பார்த்தாச்சுன்னா யாகப்பட்ட குற்றம் கண்டுபிடிக்க और முடியும். प्रभु के कार्य के अंदर की रीति को देखता हमारे पर वो दोष ஆனா ठहरा ஏசப்பா सकते நம்மள हैं. கிருபையாய் மன்னிக்கிறார். लेकिन प्रभु अपनी कृपा से हमें அவர் संभालते ரத்தம் हैं. நம்மள கழுவி சுத்திகரித்துக்கிட்டே और இருக்கிறார். उसका लहू हमें धोकर शुद्ध करते रहता है. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இது சொல்லப்படுகிறது. इधर कहा है அவருடைய தேவ விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவரை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். कि परमेश्वर की व्यवस्था को छोड़ और किसी विषय में उसके विरोध कोई दोष न पा सकेंगे. உடனே ஒரு திட்டம் போடுறாங்க. तो तुरंत वो एक योजना बनाते हैं. 30 நாள் வரையில ராஜாவாகி உம்மை தவிர வேற எந்த தேவனையாகிலும் மனுஷனையாகிலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கையிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். 7ஆம் படிச்சேன், 8ஆம் படிக்கிறார். ஆதலால் இப்பொழுதும் ராஜாவே மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளைக்கு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். அல்லேலூயா. हालेलुया.
அவர்கள் தேவ விஷயத்திலே அவனை குற்றப்படுத்த பார்க்கிறார். और प्रभु की व्यवस्था पर उसके ऊपर दोष ठहराने की कोशिश करते இப்ப हैं। எந்த விஷயத்துல பார்க்காங்க? और कौन से विषय पर देखते हैं? ஜெப விஷயத்துல. प्रार्थना के विषय पर। தானியேலுக்கு ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை ஜெப ஜீவிதம். दानियल का पालन करने वाला एक कार्य है वो प्रार्थना का जीवन। அவன் இஸ்ரவேலிலே இருந்து பிடித்து கொண்டு போகப்பட்ட ஒரு கைதியாக இருந்தாலும் और इस्राएल से ले जाने वाले एक बंदी होने के बावजूद அந்த தேசத்துல ஒரு சுதந்திரவாளியாக, அதாவது ஒரு சுதந்திர பெற்றவனாக அங்க காணப்படுகிறார். और उस देश में स्वतंत्रता से अपना जीवन जीता है। ராஜாக்களுடைய கண்களிலே இவனுக்கு தயவு கிடைக்க பெற்றுவிட்டது. और सारे राजाओं की दृष्टि पर इसको दया मिला। சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொன்னதுனால மேன்மை பெற்று விட்டான். सारे स्वप्न का ये अर्थ कहने लगा। அந்த தேசத்துக்கு போனலாம் அடிமையாக வாழவில்லை, எல்லாவற்றுக்கும் மேலாக தானியேலை தேவன் உயர்த்தி தான் வைத்திருந்தார். वो गुलामी का जीवन नहीं जिया, लेकिन सबसे एक प्रधान स्थान उसे मिला था। ஆனால் அவருடைய ஜீவிதத்துல எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம். लेकिन हमेशा वो प्रभु के स्थान पर जाकर प्रार्थना करता था। எருசலேமுக்கு நேராக தன்னுடைய ஜன்னலை திறந்து வைத்துவிட்டு எருசலேமை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம். और यरूशलेम की ओर वो अपनी खिड़की खोलकर वो प्रार्थना करने लगा। அதாவது மறுபடியும் எருசலேம் கட்டப்பட வேண்டும், कि तुरंत वो यरूशलेम बांधी जाए, மறுபடியும் யூதர்கள் எல்லாம் ஒன்று கூட வேண்டும், वापस सारे यूदिया के लोग इकट्ठा हो, மறுபடியும் எங்கள் தேவனை நாங்கள் எங்கள் தேவாலயத்தில் ஆராதிக்க வேண்டும் और वापस प्रभु का अपनी सभा पर जाकर आराधना करना என்கிற है। ஒரு வைராக்கிய வாஞ்சையோடு இவன் ஜெபித்தான். और ऐसे जागृति के साथ वो प्रार्थना करने लगा। இவனோடு கூட மற்ற 3 பேர்களும் இருக்கிறார்கள். और इनके साथ बाकी 3 मनुष्य भी அவர்கள் थे। தனிப்பட்ட அறையில இருக்கிறார்கள். वो एक अलग कमरे पर थे। ஆனால் தானியேல் வாழ்க்கையில ஜெப ஜீவிதம் ரொம்ப ஸ்ட்ராங்காய் காணப்பட்டது. लेकिन दानियल अपने जीवन में प्रार्थना बहुत अवश्य से करता என்ன है। நடந்தாலும் பரவாயில்லை, चाहे कुछ भी हो, அவன் கர்த்தருக்கு முன்பதாக ஜெபிக்கிறவனாய் वो காணப்பட்டான். प्रभु के समूह में हमेशा प्रार्थना करते हुए दिखाई देता है। ஆமென். आमेन। நமக்கு சில நேரம் வேலைகள் வந்துருச்சு, சுட்டி और कई समय हमें बलिता हम छुट्टी ले लेते हैं, உடம்பு சரியில்லை அதனால சர்ச்சு வரல, और बीमार है इसलिए हम चर्च नहीं आ पाए, வயிற்று வலி அதனால சர்ச்சு வரல, और पेट दर्द है इसलिए हम सभा नहीं आ பல पाए। காரணங்கள் நம்ம வைக்கிறோம். ऐसे बहुत सारे कारण हम बताते பல हैं, காரணங்களை சொல்லி நம்ம தேவ சமூகத்தை அலட்சியம் और பண்றோம். ऐसे कारण कहते हुए प्रभु की सभा को तुच्छ मानते हैं। தானியேல் அப்படி செய்யல. दानियल इस प्रकार से नहीं किया, தானியேலை குற்றம் பிடிக்கும்படியாக தான் இதை செய்கிறார்கள். और दानियल को दोष ठहराने के लिए कार्य करते हैं। இவன் ஜெபிக்கிறவன், ये प्रार्थना करता है, அவன் தேவன் நோக்கி ஜெபிக்கும் போது இவனை பிடிக்கலாம். तो जब अपनी परमेश्वर की ओर प्रार्थना है, तब हम इसे पकड़ सकते அந்த हैं। திட்டத்தை கொண்டு வந்தாங்க. और ये योजना वो ले आए அந்த थे, திட்டம் அவங்களுக்கு ஜெயம் கிடைச்சு. और वो योजना पर वो विजय भी पाए थे। ஆமென். आमेन। பாருங்க, தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டிருந்த அறிந்த போதிலும் தன் வீட்டுக்கு போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே எப்பொழுது ஜெபிக்கிறபடியே 3 வேளையும் தன் தேவனுக்குண்டாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். और दानियल को मालूम हुआ कि उस पत्र पर हस्ताक्षर किया गया है, तब अपने घर में गया, जैसे उपरोटी कोठरी की खिड़कियां यरूशलेम की ओर खुली रहती थी, और अपनी रीति के अनुसार जैसे वह दिन के 3 बार अपने परमेश्वर के सामने घुटने टेककर प्रार्थना और धन्यवाद करता था, वैसे ही तब भी करता था। ஆமென். ஹல்லேலூயா. இந்த பிரதானிகளுடைய மிரட்டல்களோ, और ये सारे जो अधिपति थे ராஜாவின் கையெழுத்தோ और पत्र के हस्ताक्षर இவரை எந்த விதத்திலையும் பாதிக்கவில்லை. और किसी भी रीति से इसको घायल नहीं हुआ, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. और ये सब इसको कोई फर्क ही नहीं पड़ा। தெரிஞ்சிச்சு. ये जानता था, தானியேலுக்கு தெரிந்த போதிலும் दाऊद जानते हुए भी, அவன் தன்னுடைய ஜெபத்தை மாத்திரம் விடவே இல்லை. दानियल जानते हुए भी वो अपनी प्रार्थना को नहीं छोड़ा। ஆமென். आमेन। ஹல்லேலூயா. हालेलुया। இதான் வைராக்கியமான ஜீவிதம். और यही जागृति से जीने वाला एक जीवन, கர்த்தருக்கு பிரியமான ஜீவிதம், प्रभु का प्रियता का जीवन, வாழ்க்கை சுத்தமான ஜீவிதம். और जीवन में एक शुद्धता का जीवन இதுதான் जीता है। தானியேல் ஜீவித்தான். और ऐसे ही दानियल भी जीने அவனுக்கு लगा। ஆபத்து வரும்போது தெரியும், उसे पता है कि हानि आने वाला है, நான் ஜெபிக்க போறேன், लेकिन मैं प्रार्थना करूंगा। கண்டிப்பா இதுக்கு ரூல்ஸ் கொண்டு வந்து என்னை பிடிக்க பாக்குறாங்க. और पता ही लोग ऐसे कुछ कार्य करते हुए मुझे दोषी ठहराएंगे, மக்களுக்காக ரூல்ஸ் ஏற்படுத்தப்படணும். और लोगों के लिए वो रूल्स ले आते ஆனா हैं, ஒரு மனுஷனுக்காக ரூல்ஸ் ஏற்படுத்திட்டாங்க. लेकिन वो एक मनुष्य के उन्होंने नियम लिया। ஒரு மனுஷனை தாம் வெளியேற்றுவதற்காக, அவனை பிடிப்பது கைது செய்வதற்காக அவனுக்காக ஒரு சட்டத்தை நிறுத்திவிட்டார்கள். और एक मनुष्य को पकड़ने के लिए नियम वो ले आए थे। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த சட்டம் பாஸ் பண்ணப்பட்டு விட்டது. और ये नियम भी
पास हुआ था கவலை ஏற்படல. और वो कोई चिंता नहीं किया, ஆண்டவர் தான் நோக்கி பார்த்தார். वो प्रभु की ओर निहारने இப்ப लगा। பார்க்கறாங்க, தானியேல் தன் தேவனுக்கு முன்பதாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். तब वो देखते हैं कि दानियल अपने परमेश्वर के सामने विनती करता है। 11ஆம் வசனம் சொல்லுகிறது, கூட்டம் கூடி தானியேல் ஜெபம் பண்றதை கண்டாங்க. तब वो सारे इकट्ठे होकर दानियल की प्रार्थना देखते हैं। அதனால அது மாத்திரமல்லாம और सिर्फ वही नहीं, ராஜா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. वो राजा के पास जाकर कहते हैं நீங்க கையெழுத்து வச்சீங்க இல்லையா, कि राजा तुमने जो आज्ञापत्र दिया था உரத்தை மீறினான், और लेकिन एक मनुष्य उसका पालन नहीं किया, அதனால அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். इसलिए उसको दंड मिलना अवश्य है। இதனால அவனுக்கு தண்டனை கொடுக்க அவர்கள் எத்தனம் செய்கிறார்கள். और उसको दंड मिलने की रीति पर वो कोशिश करते हैं। 14ஆம் வசனம் சொல்லுது, ராஜா ரொம்ப ஒரு தானியேல் மேல ரொம்ப ஒரு மரியாதை வச்சிருந்தான். तब राजा बहुत ही उदास हुए थे क्योंकि वो दानियल पर बहुत ही प्रेम करते थे। படிக்குமா 14ஆம் வசனம் படிக்கும். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டுக் கொண்டிருந்தான். முழுதும் பிரயாசப்படுறான். और वो सूर्य अस्त होने तक वो प्रयास करने लगा। அல்லேலூயா. हालेलुया। இந்த வார்த்தை அந்த பிரதானிகள் வந்து இந்த வார்த்தைகளை தானியேல் மேல இந்த வார்த்தை சொன்னோம். ஏன்னா தானியேல் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம், நல்ல ஒரு நம்பிக்கை, மேல தேவ ஆவியானவர் இருக்கிறார் என்று நல்ல ஒரு அருமையான குணநலங்கள் பெற்றிருக்கிற தானியேலுக்கு விரோதமா இவங்க சொல்றாங்களே வருத்தப்படுறாரு. और अच्छे गुण वाले दानियल के बारे में सारे आकर ऐसे दोष कहते हैं तो बहुत व्याकुल होते हैं। சொல்ல போனா தானியேல் தான் அரசாங்கத்துக்கே இது சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க போல தெரியுதுங்க. और ऐसे दिखता है कि सारे जो गवर्नमेंट है उसका ही अधिकारी दानियल था। ராஜாவுக்கு ஆலோசனை சரியாய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. और सही योजना देते हैं। பாருங்க கீழே சொல்லுகிறது, அவர்கள் 15ஆம் வசனம் படிப்போம். அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வந்து ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையில் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாய் இருக்கிறது என்று அறிவீராக என்றார்கள். அப்பொழுது ராஜா கட்டளையிட்ட அவர்களை தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். ஆமென். அல்லேலூயா. குற்றம் கண்டுபிடிச்சாச்சு. और उन लोगों ने उस पर एक दोष ठहराई दिया। அவங்க போட்ட திட்டம் வெற்றி பெற்று. और उनका जो योजना वो पूरा हो चुका था। என்ன பண்ணணும்? अभी क्या करना है? சிங்க கபில போடப்பட வேண்டும். और सिंहों की मांग पर डालना है। சிங்கங்கள பசியா போட்டாங்க முதல்ல. और पहले सिंहों को वो भोजन नहीं दिया। சிங்கங்கள் கொடு பசியா இருக்குது. वो सारे भूख से मर रहे थे। வேற அந்த எந்த ஒரு மனுஷனும் மிருகங்கள் போடனா அப்படியே பாஞ்சு கடிச்சு கொண்டு போட்டு. और उनके पास कोई चीज नहीं, भोजन के कोई चीज नहीं दिए थे। சிங்க பசியில கொடு பசியில இருக்கிறாரு. और सिंह सारे भोजन की भूख पर थे। இப்ப தானியேலை கொண்டு போடுறாங்க. अब वो दानियल को जाकर उसी मांग पर डालते हैं। தானியேலை கொண்டு போடுறாங்க. और जैसे उसे डालते हैं। ஆனா தானியேலுக்கு ராஜா ஒரு அறிவுரை கொடுக்கிறாரு. लेकिन राजा दानियल से कहते हैं, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். कि तेरा परमेश्वर जिसे तू नित्य उपासना करता है वही तुझे बचाए। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. 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 இன்னைக்கெல்லாம் வாலி பிள்ளைங்க உற்சாகம் இருக்காண்டா, பாட்டு பாடணும், எஃபெக்ட் வராண்டா, எஃபெக்ட் வரணும் இல்லையா? பிரைஸ் காட். ஆமென். சொல்ற, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். तेरा परमेश्वर जिसका तू नित्य उपासना करता है वही तुझे बचाए। ஆமென். அவன் விரும்பின பிரகாரமே தேவன் அவனை தப்புவித்தார். और जैसे उसका चाहा था उसी के अनुसार प्रभु ने उसे बचा கீழ दिया। நடக்கிற சம்பவங்கள், और नीचे का कार्य, ராஜா உறங்கவே இல்லை. और राजा नहीं सो पाया। 18ஆம் வசனம் சொல்றது, ராஜா தன் அரண்மனைக்கு போய் முழுதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாக்கியம் முதலானவைகள் தனக்கு முன்பாக வர ஓட்டாமலும் இருந்தான். और राजा अपने महल में जाकर कोई भी भोजन न खाते और किसी भी वस्तु को अपने पास न लाते हुए बैठे। அவனுக்கு தூக்கம் வராம போயிடுச்சு. और उन्हें नींद भी नहीं आए ஏன்னா அவனுக்கு அருமையானவன் எங்க கிடக்குறான்? क्योंकि उसका प्रिय सिंह के मनुष्य छवि निकल था, लगा। सिंहों के मान पर था। அவனுக்கு ஒரு பதட்டம். वो एक घबराहट से थे தப்புவிப்பார், कि बचा तो लेंगे, தானியேலை தப்புவிப்பார் அவருடைய தேவன். दानियल के परमेश्वर से बचा लेंगे, ஆனால் இவனுக்கு நிம்மதி இல்லை. लेकिन फिर भी ये बेचैन ஒரு थे। பதட்டம்.
और इनके अंदर एक घबराहट ஒரு கலக்கம். और इनके अंदर एक व्याकुलता। பாருங்க அவன் என்ன பண்ணிருக்கான், என்ன பண்றா பாருங்க. காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் ஓடணும். और राजा सुबह सवेरे उठकर वो सिंहों की मांड के ओर बढ़ते हैं, தூக்கமே வரல. क्योंकि उन्हें कोई नींद नहीं आई। எப்போது விடியும் என்று விடிய காலத்து காத்திருக்கிற ஜாமக்காரனை போல என்று வேதம் சொல்கிறது. कि कब सवेरा होगा करके वो इंतजार करने लगे थे। ஜாமக்காரன் எடுத்து காத்திருப்பான், எப்போது விடியும் வீட்டுக்கு போகணும். அப்படிதானே நைட் பண்றோம், அப்படிதான் நினைப்பான் வாட்ச்மேன். எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்து காத்திருக்க ஜாமக்காரனை போல. जो रात को काम करने वाले वो जैसे सवेरे होते ही घर जाने के लिए तड़पते हैं, वैसे वो रुकते हैं। இப்போ இந்த ராஜா தூக்க வராம புலம்பிக்கிட்டே வராரு. என்ன பண்றது, ஏது பண்றது, எப்படி நம்ம தானியேலை காப்பாத்துறது, என்ன பண்ணணும். காலமே வெளுக்க போற, அப்படியே வெளிச்சம் வந்து சூரிய ஒளி உதிக்கிட்டு உடனே ஓடுறாரு. और उस सवेरे ही जैसे ही होता है राजा भागते हैं। அந்த சொல்ற வார்த்தை பாருங்க, படிக்க பாப்போம். எனக்கு 20ஆம் வசனம் படிக்க. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது ஆ. துயர சத்தமாய் தானியேலை ஓ, கூப்பிட்டு, சாதாரண சத்தமா அது துயர சத்தம். तभी शोभरी वाणी से उठी அழகிட்டு சொல்லியிருப்பான். और बहुत तेजी आवाज से वो चिल्लाए, தானியேலே, ஹalleluya, தானியேலே, हे दानियेल, தானியேலே, हे दानियेल, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. हे जीवित परमेश्वर के दास। Praise God. கேட்கிறதுக்கு எப்படி இருக்கீங்களா? और सुनने के लिए कैसा है? உயர சத்தமாய் वो கூப்பிட்டான். बहुत ही ऊंची आवाज से पुकारता நீ है, இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனுடைய சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தார் என்று சொல்லி என்று தானியேலை கேட்டான். இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். क्या तेरा परमेश्वर जिसकी तू नित्य उपासना करता है तुझे सिंहों से बचा सकता है? அப்பொழுது தானியேல் ராஜாவே நீர் என்று வாழ்க. तब दानियल कहता है कि हे राजा तू युग युग जीवित रहे। படிங்க, கீழே படிங்க. 32ஆம் வசனம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு ஆ. தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி ஆ. அவைகளின் வாயை கட்டி போட்டார். ஆமென். அதென்றால் அதென்றால், ஆ. அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். Yes, தேவனுக்கு முன்பதாக குற்றமற்றவன். और प्रभु की सभा में मैं निर्दोष हूँ। அது இரண்டாவது. ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் ஓ. நான் நீதிகேடு செய்ததில்லை என்றார். ஆமென். சொல்றான் தேவனுக்கு முன்பதாக குற்றம் கிடையாது, நான் குற்றம் இல்லாதவன். प्रभु की सभा पर मैं निर्दोष அதே पाया போல ராஜாவுக்கு முன்பதாக உமக்கு முன்பதாக நீதிகேடு செய்ததில்லை. और तेरी सभा में भी मैं कोई भूल नहीं किया है। அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு तब राजा बहुत ही आनंद होकर தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். दानियल को घड़े से निकालने की आज्ञा दी அப்படியே தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். और दानियल को गड्ढे से निकाला गया। அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. और प्रभु पर विश्वास करने के कारण उसका कोई चिन्ह नहीं दिखा पाए। ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த ஜீவிதம் செய்வோமானால், अगर पवित्र जीवन चाहिए तो, வாழ்க்கையிலே சுத்தமாய் வாழ்வோமானால், अगर जीवन में पवित्रता से जिए तो சாத்தானின் தந்திரங்கள் மந்திரங்கள் எல்லாம் தோற்கடிக்கப்படும். शैतान के सारे तंत्र और मंत्र निकल जाएंगे। ஆமென். ஆமென். நம்ம தேவன் நம்மை பார்க்கிறார். और हमारे प्रभु हमें निहारते நம்முடைய हैं। வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பதாக சுத்தமாய் இருக்க வேண்டும். और प्रभु के सभा में जीवन शुद्धता से रहना அவன் है। சொல்றதை கவனிங்க. நான் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். और प्रभु के समूह में मैं निर्दोष हूँ। கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறோம் நாம. और प्रभु की समूह का नाम है குற்றம் காணப்படாதபடி வாழ்வோமாக. और निर्दोष हम जीवन चाहिए। ராஜாவாகிய உமக்கு முன்பதாக நீதிகேடு செய்ததில்லை. और राजा तुम्हारे समूह में मैं कोई भूल नहीं किया। இந்த வார்த்தை கேட்ட உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். और ये सारे शब्द सुनते ही राजा आनंदित होते हैं। அவனை விடுவிக்க சொன்னார், ஒரு குற்றம் ஒரு சேதமும் और காணப்படவில்லை. उसे घटे से निकालने कहे तो उसको कोई चिन्ह नहीं दिखाई दी। ஆமென். आमेन। நம்மையும் தேவன் அப்படிதான் और பாதுகாப்பார். हमें भी प्रभु इस प्रकार से ही ஆனா संभालेंगे। கீழே 24 சொல்லுகிறது, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தூக்கி போடப்பட்டார்கள். लेकिन तब राजा ने आज्ञा दी थी कि जो कोई उस पर विरोध किए थे उन्हें वो घटे पर डाले। அவங்க போடும் போதே அப்படியே பாஞ்சு கீழே போடுறதுக்குள்ள பாஞ்சு அப்படியே கடிச்சு கதறி கொண்டு तो போட்டு जैसे नीचे गिर रहे थे सिंह ने उनको खा लिया நொறுக்கி போட்டது. और वो तोड़ दिए। அல்லேலூயா. நமக்கு விரோதமாக எழுப்புகிற எந்த நாவையும் தேவன் குற்றப்படுத்துவார். और हमारे विरुद्ध जो कोई उठते हैं प्रभु उन्हें दोषी ठहराए। வழியாய் கூட்டமாய் ஓடி வரலாம், ஓடி போகும்போது ஏழு வழியா பறந்து காடு மாடா ஓடுவான். और एक राह से वो हमारे और विरोध करने आ सकते लेकिन 7 दिशा की ओर से वो भागेंगे। ஆமென். ஆமென். நம்முடைய ஜீவிதம் தேவனுக்கு உண்மையாக இருந்தால் மாத்திரமே இது நடக்கும். अगर हमारा जीवन प्रभु के लिए सच्चाई से रहे तो ये कार्य होगा। எப்படி வாழலாம் என்று வாழ்ந்தால், और कैसे भी हमारा जीवन जिएगा क्या बचे பரிசுத்த तो இல்லாத ஜீவிதம் செய்தோமானால், पवित्रता के बिना जीवन जिए तो
दो। சாத்தான் நம்மட்ட குற்றங்கள் சொல்லிக்கிட்டே தேவனை குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பான். शैतान हमेशा प्रभु पर हमारा दोष कहते रहता है தேவன் நம்மளை குறித்து ரொம்ப வேதனைப்படுவார். और प्रभु भी हमारे पास वेदना पाते हैं நமக்கு ஆகாத காரியங்கள் நடக்கும். और जो कोई हानि हमारे जीवन पर आ सकती है। ஆமென். ஹalleluya. அந்த ஆகாத சம்பவங்கள் நமக்கு நடவாதபடிக்கு और ऐसे हानि कार्य न आते हुए தானியேலை போல दानियल की तरह நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா வாழ ஒப்புக்கொடுக்கும். हमारा जीवन प्रभु की प्रियता से जीने के सौंपे। நல்லா இறந்திருக்கும். सभी खड़े हो जाएं। தேவனுக்கு ஸ்தோத்திரங்கள் எடுப்போம். प्रभु की स्तुति करते रहें। ஆண்டவரே உமக்கு நன்றி. कि पिता आपकी धन्यवाद, பரிசுத்தரே உமக்கு நன்றி. ஹalleluya. पवित्र आपकी धन्यवाद ஆண்டவரே உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம். और सामर्थ्य प्रभु आपकी எல்லா धन्यवाद कहते வாய்ப்புக்கும் हैं। ஸ்தோத்திரம் பண்ணுங்க. सभी मुंह खोल के स्तुति करो। துதிக்கிற தகப்பனே स्तुति करते हैं पिता, ஆமென் ராஜா மை ஸ்தோத்தரிக்கிறோம். आपकी स्तुति करते हैं। ஹalleluya. நன்றி பிதாவே உமக்கு நன்றி. கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே. உடனே இல்லாமல் நான் வாழ முடியாது. பக்கத்திலே இருங்கப்பா. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமாயிரும். உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனாயிரும். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமாயிரும். உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனாயிரும். என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரு. ஓ இயேசுவே, இல்லாமல் இல்லாமல் நான் வாழ முடியாது. பரலோகத்தின் பிதாவே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நன்றிகளை ஏறெடுக்கிறோம்ப்பா. இந்த நேரத்தில் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஐயா. धन्यवाद कहते हैं। தானியேல் தன்னுடைய வாழ்க்கையில சுத்தமாக வாழ்ந்தான் என்று பாருங்கள். दानियल जिस तरह से शुद्धता से जीवन जिया, எசேக்கியேல் தன் வாழ்க்கையில சுத்தமாக வாழ்ந்து தேவனுக்கு கொடுத்தான் என்று பார்க்கிறோம். और एसेकियेल शुद्धता से जीवन जीकर आपको दशमांश दिए थे, அதே போல நாங்கள் ஜீவிதம் செய்வதற்கு और ऐसे ही जीवन हम भी जीने எங்களுக்கு உதவி செய்யுங்க. सहायता करो। ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. पिता हमें सहायता करो। வாழ்க்கை சுத்தமாக வாழ்வதற்கு உதவி செய்யுங்க. जीवन शुद्धता से जीने की सहायता எங்களுடைய करो। பேச்சிலே பரிசுத்தம் और காணப்படட்டும். हमारे शब्दों में प्रभु எங்கள் பார்வையிலே சுத்தம் காணப்படட்டும். हमारी नजरों में पवित्र दिखाई दे। இதயத்திலே சுத்தம் காணப்படட்டும். हृदय में पवित्रता दिखाई दे। கைகளிலே சுத்தம் हाथों காணப்படட்டும். पर शुद्धता दिखाई दे। எங்கள் வாழ்கிற எல்லா வாழ்க்கையிலும் சுத்தம் और காணப்படுவதா हमारे जीवन में पवित्रता दिखाई दे அது प्रभु। உமக்கு பிரியமானதாய் और காணப்படும். वो आपकी प्रियता से देने ஏனோக்கை போல, और हनोक की तरह நோவாவை போல, और नूह की तरह, யாபேசை போல जाबेस की तरह ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை சுத்தமாக இருக்க வேண்டும். हमारा जीवन शुद्धता से रहना है। ஆண்டவரே எசேக்கியேலை போல और एसेकियेल की तरह प्रभु சுத்தமாக காணப்படும். शुद्धता से दिखाई दे। உதவி செய்யுங்கப்பா. सहायता करो நீரே எங்களை எப்படியாய் நடத்துவீரா? और आप ही हमें चलाए। இந்த வேளையில இப்படி சமூகத்தில் இருக்கிற இந்த நேரலை மூலமாக இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இப்படி கருத்தில் ஒப்புக் और கொண்டிருக்கிறேன். लाइन के द्वारा जो भी प्रभु आपके समूह पर अभी उपस्थित है प्रभु आपके चरणों पर सौंपता हूं। பரிசுத்தமான வாழ்க்கை வாழ பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. पवित्र जीवन जीने की आप सहायता करो। எந்த விதமான பாவத்திலே பிடிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த பாவத்திலிருந்து பிள்ளைகள் விடுதலை பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். जो पाप के बंधन में फंसे हो प्रभु उससे आप हमें छुड़ाइए। கண்களில் இச்சை விட முடியாத பாவங்கள் அந்த ரத்தத்தால கழுவி சுத்திகரிக்கும்படியாக और ஜெபிக்கிறேன். इच्छा के पाप सारे निकाल कर आप दो पर शुद्ध करें प्रभु। இருதயத்திலே விகாரங்கள், இருதயத்திலே பாவங்கள் கரைபடிந்திருக்கிற அந்த கரைகளை இயேசு ரத்தத்தாலே கழுவப்படுவதாக ஜெபிக்கிறேன். हृदय में पाप का जो दाग है प्रभु से आप दो पर शुद्ध
करे। பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியவில்லை என்று ஏங்கி கலங்கி தவிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ரத்தம் எல்லா பாவங்களை சுத்திகரித்து பரிசுத்த வாழ்க்கைக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். जो पवित्र जीवन नहीं जी पाए प्रभु उनके जीवन को पवित्र करके शुद्ध कर आप चलाइए। ஆசீர்வதிக்கப்பா. आशीष करें குடும்ப पिता। வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. परिवार के जीवन को आशीष करें। பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்கட்டும். उनके बच्चों के जीवन में आशीर्वाद படிக்கிற हो। பிள்ளைகள் வாழ்க்கையில பரிசுத்தம் காணப்படட்டும். और पढ़ाई करने वाले बच्चों पर प्रभु आपके आशीर्वाद வாலிப हो। பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் காணப்படட்டும். जवानों के जीवन में प्रभु पवित्रता दिखाई दे। தாய் தகப்பன் சகோதர சகோதரியுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் காணப்படட்டும். माता पिता भाई बहन सभी पर प्रभु पवित्रता दिखाई வசனத்தின் மூலமாய் கேட்ட ஒவ்வொரு இருதயங்களையும் தேவன் சுத்தப்படுத்துவீராக. और वचनों को सुनकर चलने वाले हर एक को प्रभु आप संभालिए। அதே வாழ்க்கையில அபியாசப்படுத்த உதவி செய்கிறார். वो अपने जीवन में अभ्यास करने की सहायता करें। பலவீனமான சரீரங்களை தொட்டு சுகமாக்குங்க. बलवीनता की शरीर को छूकर चंगाई दे। சாத்தான் பிடியிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். शैतान के बंधनों से हर एक को छुड़ाकर संभालिए प्रभु। எந்தெந்த வியாதிகள் மூலமா பிள்ளைகள் கட்டப்பட்டிருக்கிறாங்க அந்த வியாதிகளை இயேசுவின் நாமத்துல விலகு என்று கடிந்து கொண்டு கட்டளையிடுகிறேன். जो कोई बीमारी प्रभु उसे यीशु मसीह के नाम से आज्ञा देने को अभी निकल जाए। விடுதலை சுகமும் உண்டாவதாக. और छुटकारा और चमत्कार करने சமாதானம் वाले சந்தோஷம் உண்டாவதாக. समाधान और आनंद बढ़ाएंगे। ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கப்பா. हर एक को आशीष करो। தூரமாய் இருந்து இந்த நேரலையை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் இப்படி பிள்ளைகள் மேல் உங்க வல்லமை இறங்குவதாக. जो दूर से लाइव देख रहे प्रभु उन पर आपका आशीष उतरे। உங்க வல்லமுள்ள கரம் பிள்ளைகளை தொடுவதாக. आपका आशीष का हाथ उन पर उतरे। இந்த யூடியூப் மூலமாக பார்க்க போகிற பிள்ளைகள் மேல தேவ பிரசன்னம் இறங்குவதாக. और YouTube से जो भी देख रहे प्रभु उन पर आपका प्रशंसा उतरे। ஓ இந்த ஜெபம் அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய அதிசயங்களையும் அபிஷேகத்தை கொண்டு வருவதாக और ஜெபிக்கிறேன். प्रार्थना उनके जीवन में बड़ा आश्चर्य काम और अभिषेक ले आए। கூடாத காரியங்கள் கூடி வருவதாக. और सारे असंभव कार्य संभव हो जाए। முடியாத காரியங்கள் முடித்து வைப்பீராக. जो न काम होगा प्रभु से आप पूरे काम पे ले பெரிய आए। காரியங்களை செய்வீராக. और आप बड़े कार्य कीजिए। உமக்கு கோடி ஸ்தோத்திரம். आपको कोटि धन्यवाद। எல்லா துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கே தருகிறோம். सारी स्तुति आदर और महिमा से पापी को நீ பரிசுத்தரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं प्यारे पिता। ஆமென். आमीन।